அப்புறம் வேற ஏதாவது பச்சை கிச்சை ஏதாவது குத்திருக்கியா? என் கையில பச்சை குத்திருக்கேன். எங்க காட்டு? இல்ல, அது நோட் பண்ண வேணாமே. ஏன்? அது நிரந்தரமான அடையாளம் இல்ல. நான் கூடிய சீக்கிரமே அழிக்க போற ஒரு அடையாளம். ஹாசினிங்கிற பேரை என் கையில இருந்து மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில இருந்தோ அழிக்க போறேன். யாருப்பா அந்த ஹாசினி? என்னோட வீக் பாயிண்ட். உலகத்துல ஏமாத்துறது பலவிதம். ஆனா அவ காதலை வச்சு என்னை ஏமாத்திட்டான். ஆமா, எதுக்கு ஏமாத்துச்சு அந்த பொண்ணு? காசுக்காக சார். காசுக்காக கட்டின புருஷனையே அவ ஜெயில போட வச்சுட்டான். இந்த பைக்ல எல்லாம் சீரும் பாம்ப நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதுன்னு எல்லாம் எழுதிட்டு போவாங்க. முதல்ல எல்லாம் அவங்கள பார்த்து நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. அதுக்கு நானே ஒரு உதாரணம் ஆயிட்டேன். பா, உன் கதை பெரிய கதையா இருக்கும் போல இருக்க. நீ சொன்னதெல்லாம் ஃபில் பண்ணிருக்கேன். சரிப்பா, வா வந்து கையெழுத்து போடு. போடுப்பா. பெரிய இடம் போல இருக்குடா. செல்லுக்காப்பா. எப்பா, நீங்களும் தான் சீக்கிரம் வாங்க. உங்களை வேற தனியா கூப்பிடணுமா? போங்க, உள்ள போங்க. போ போ. சரி சார். உள்ள போப்பா. போப்பா, உள்ள போப்பா. சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன்னை ஜெயில போற எவிடன்ஸ் எடுக்க தான் ஹாசினி உனக்கு பொண்டாட்டியாவே வந்தான். ஆமா, அது உண்மைதான். இல்லைங்கம்மா, யாரை பார்க்கணும்? நான் இன்ஸ்பெக்டர் சாரை பார்க்கணும். உள்ளதா இருக்காரு, போங்க. சார். என்னம்மா இங்க வந்திருக்க? என் ஹஸ்பண்டை பார்க்கணும் சார். ஹஸ்பண்டா? என்னம்மா இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இப்போ ஹஸ்பண்டுங்கிற? உன்னால என் வாழ்க்கையே போச்சுன்னு அந்த ஆள் புலம்பிட்டு இருக்கான். நீ என்னன்னா புருஷன் பொண்டாட்டின்னு கூலா பேசிட்டு இருக்க? அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு சார். நான் அப்படிப்பட்டவ இல்ல சார். நான் அவரை மனசார நேசிக்கிறேன் சார். நான் அவரை கொஞ்சம் பார்க்கணும். அவர் எங்க சார் இருக்காரு? நிலுமா, இது என்ன உன் வீடா? ஏதோ கிச்சனுக்குள்ள போற மாதிரி போற. என்ன சார், நான் அவரோட பொண்டாட்டி. நான் அவரை பார்க்க கூடாதா? பொண்டாட்டின்னு அந்த ஆள் சொல்லணுமே. அந்த ஆள் உன் பேச்சை எடுத்தாலே தூங்கிட்டு இருந்த புளிய எழுப்புன மாதிரி சீர்றான், கொதிக்கிறான், கோவப்படுறான். ஒன்னு அவங்கிட்ட விட்டுட்டு இங்க ஒரு கொலை நடக்கிறதுக்கு நான் காரணமா இருக்க முடியாது. இடத்த காலி பண்ணுமா? சார் சார் சார், என்ன ஒரு தடவையாவது பார்க்க விடுங்க சார். பாவம் சார், அவரு இப்படி ஜெயில எல்லாம் பார்த்ததே இல்ல சார் அவரு. ஏமா இப்ப இப்படி தேன் ஒழுகுற மாதிரி பேசுற? அப்புறம் எதுக்குமா உன் புருஷனை நீ காட்டி கொடுத்த? பொண்டாட்டி மாதிரி வேஷம் போட்டு அந்த ஆளு எதுக்குமா ஏமாத்தின? யாரு வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா நீ அவனை ஏமாத்தலாமா? உன்னை நம்பினவனை கழுத்து அறுத்துட்டிய. இது எல்லாமே சூழ்நிலை. நான் போய் அவரை ஏமாத்துவேனா? நான் அவரை காப்பாத்தணும் தான் சார் நினைச்சேன். இப்ப வரைக்கும் அதுக்கு தான் சார் போராடிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்டு நான் என்னமா பண்ண போறேன்? நம்புற ஆளு நம்பணுமே. போமா. சார் சார் சார், உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், அவரை பார்க்க விடுங்க சார். என்னது? நீ எங்க வீட்டு பொண்ணா? அப்படி இருந்திருந்தா அடிச்சே கொண்டு இருப்ப. இப்படி சீட்டிங் ஃப்ராட் பண்ண சும்மா இருப்பாங்களா? அந்த ஆள் உண்மையிலே பாவம். உன் பேரை கையில பச்சை குத்துற அளவுக்கு அப்பாவே இருந்திருக்கான். அவனை போய் ஏமாத்திருக்க.
நாளைக்கு காலையில கோர்ட்ல ஆஜர்படுத்திடுவோம், அங்க போய் பாத்துக்க. சார் சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேன் சார், ப்ளீஸ் சார், அலோ பண்ணுங்க சார். ஏமா இது என்ன லவ்வர்ஸ் பார்க்கா கூடி குழாவுறதுக்கு? வெளியில போமா. சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். வா லட்சுமி. சார் சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் இந்த help அம்மா ரொம்ப பண்ணுங்க டார்ச்சர் சார். கொடுக்குது, வெளியில கூட்டு போ. சரிங்க சார், சார் ப்ளீஸ் கூட்டிட்டு போ வெளியில. பண்ணுங்க சார், சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், அலோ பண்ணுங்க. ஏமா நீ தானமா காட்டி கொடுத்தா, இப்ப எப்படி அழுவுற? அக்கா, இப்பதான் என் வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது, ஏஜே கூட சந்தோஷமா குடும்பம் நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில இருந்தேன். ஆனா நான் அவரை என் இதயத்துல பச்சை குத்தி வச்சிருக்கேன்னு யார்கிட்டயும் சொல்ல முடியல. ஒரு பொண்ணோட வலியும் வேதனையும் இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. எந்த பொண்ணுமே தன் புருஷனை தப்பான விஷயத்துல மாட்டி விடணும்னு நினைக்க மாட்டா. சத்தியமா என் புருஷனுக்கு நான் எந்த துரோகமும் பண்ணல. கடைசி வரைக்கும் அவரு கூட நான் வாழணும் தான் ஆசைப்படுறேன். என்னோட புருஷன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருக்கா. அவரு தப்பு பண்ணாருன்னு கொடுத்த எவிடன்ஸ நான் கொடுக்கவே இல்லக்கா. என் புருஷன் கூட நான் வாழணும், அதுதான் என்னோட ஆசை. கடவுள் ஏன் என் மேல இறக்கமே இல்லாம இருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு அம்மா இல்லை, அதனால அவரை எனக்கு தாயா இருப்பாருன்னு நம்பினேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கை சந்தோஷமா அமையும்னு நினைச்சேன். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. தாய் இல்லாத பொண்ணா வாழ்ந்துட்டேன். எதுவுமே தெரியாம வளர்ந்து என் வாழ்க்கையே மாறி போச்சு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் பண்ண சின்ன சின்ன தப்பு இன்னைக்கு என் வாழ்க்கையில பெருசா வந்து நிக்குது. நான் வாழணும்னு ஆசைப்படும் போது என் வாழ்க்கைய வாழ விடாம அது தடுக்குது. எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கக்கா. நான் உங்களை தான் கடவுளா நினைக்கிறேன். அக்கா, எனக்கு யாருமே உதவிக்கு இல்ல. நான் உங்களை போலீஸா பார்க்கல, என் கூட பிறந்த அக்காவா தான் பாக்குறேன். எனக்கு உதவி பண்ணுங்க அக்கா, ப்ளீஸ்க்கா. என்னம்மா இது, காக்கி ட்ரெஸ்ஸ போட்டிருக்கேனே தவிர நானும் பொம்பளைதாம்மா. ஒரு பொம்பளையோட மனசு இன்னொரு பொம்பளைக்கு தெரியாதா? அக்கா, அவர் இல்லாம என்னால வாழவே முடியாது. இன்ஸ்பெக்டர் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்களாவது கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க அக்கா. இன்ஸ்பெக்டர் ஒத்துக்க மாட்டாருமா. இப்படி நியூஸ் வந்தா எல்லாரும் நம்பத்தானே செய்வாங்க. அதுவும் பொம்பளைன்னா சொல்லவே வேணாம். அவ செஞ்சாலும் செய்வான்னு உடனே பழிய போட்டுருவாங்க. ஓம் புருஷன் நம்பலங்கிறப்போ இன்ஸ்பெக்டர் மட்டும் நம்புவாரா? அக்கா, நான் அவரை ஜெயில போடணும்னு விரும்பலக்கா. யாரோ என் மேல பழி போடுறாங்க. அத நான் ஏஜி கிட்ட சொல்லி கிளியர் பண்ணணும்க்கா. தயவு செஞ்சு என்ன பார்க்க விடுங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். இருமா இரு, இன்ஸ்பெக்டர் பார்த்தா திட்டு வருமா? ஹலோ, ஏமா நீ இன்னும் போலையா? நைட் டைம்ல ஸ்டேஷன்ல இருக்கக்கூடாதுமா, போமா, அனுப்பிச்சு விடுமா, அனுப்பிவிடு. சரிங்க சார். ஏமா புரிஞ்சுக்கிறதே இல்ல. சொன்னேன்ல, இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு பாத்தியா? உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. இங்க எங்கேயாவது பக்கத்திலே இரு. கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் போயிடுவாரு. அப்புறமா உன் புருஷனை பார்க்க ஏற்பாடு பண்றேன். சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்னன்னு போய் விசாரிச்சு பார்க்கலாம்டா. இப்ப எதுக்கு சைலண்டா ஓரமா உட்கார்ந்து இருக்க? உருன்னு இருந்தா விட்டுருவாங்களா? பண்றதுதான் பண்ணிட்ட, எப்படி தப்பிக்கிறதுன்னு பாரு. ஒரு தடவை ஜெயிலுக்கு வந்ததுக்கு எப்படி ஃபீல் பண்ணா எப்படி? நாங்களாம் இங்க ரெகுலர் கஸ்டமர். இந்த செல்லுல வாஸ்துபடி எங்க உட்காரணும் எங்க படுக்கணும்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். இதோ
அந்த மூலையில படுத்தா தூக்கம் அப்படியே சொக்கின்னு வரும். ஆ, இதோ இது அக்னி மூலை. ம். அங்க உட்கார்ந்தா பைத்தியம் புடிச்சிரும். நீ உட்கார்ந்து இருக்கிய அந்த இடம் ஒரே டென்ஷன் பண்ணும். தள்ளி வா, தள்ளி வந்து உட்காரு. நான் என்ன இங்க நிரந்தரமா தங்குறதுக்கு வந்திருக்கேனா? ஒருத்தி எனக்கு துரோகம் பண்ணிட்டா அதை ஜீர்ணிக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். சும்மா நோயின்னு. கவலைப்படாத தல, எல்லாம் சரியாயிடும். அஜித்தையும் கமலஹாசனையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்க. உனக்கு இது தேவையா? என்ன பிரச்சனை? எதுக்கு பொண்டாட்டிய போட்டு தள்ளன? குடும்ப பிரச்சனையா? சண்டையில எதுவும் சொல்லிட்டியா? இல்ல வேற யாரு கூடயாவது கள்ள தொடர்பா? Shut up. இத பாரு, நான் என் பொண்டாட்டிய கொல்லல. கொல்லாமலையா ஜெயிலுக்குள்ள வந்திருக்கிற? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நானும் உங்களை கொன்னுடுறேன். ஏப்பா டென்ஷன் ஆகுற? இன்னுமா நாங்க பிடிச்சி உன ஜெயில போட்ட மாதிரி? நம்மளாம் ரூம்மேட்டுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கலாம் பார்த்தா ரொம்ப தான் குதிக்கிற. நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை சும்மா விட்டுருவாங்களா? பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம். பொண்டாட்டிய கொலை பண்ணது, அத மறைச்சது, அத சொல்லாம இன்னொரு பொண்ணை உஷார் பண்ணது, இப்படி ஐபிசி செக்ஷன் படி தாறு மாறா தண்டனை கிடைக்கும். ஏய், அது சரி, நாங்களாம் தப்பு செஞ்சா போலீஸ் 2 நாள்ல போலி அமுக்குற மாதிரி எங்களை அமைக்கிறாங்க. நீ எப்படி இத்தனை வருஷமா தப்பிச்சிட்டு இருந்த? பெரிய ஆளுப்பா நீ. இத பாருங்க, நல்ல விதத்துல சொல்றேன். வாய முடுங்க. நான் அப்படிப்பட்டவ கிடையாது. நாங்களும் கோர்ட்ல அப்படிதான் சொல்லுவோம். அப்பதானே தப்பிக்க முடியும். சரி சொல்லு, என்ன பண்ணானு உன் வீட்டுக்காரிய கொலை பண்ண? அது ஒண்ணு இல்லடா. 2வது இப்ப ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரா, அதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு தான் மொத பொண்டாட்டியே காலி பண்ணிட்டாரு. ஏய், ஏய், பொண்டாட்டி பத்தி பேசுறீங்க. யாருடா நீ? ஏய், பொண்டாட்டி பத்தி பேசுற. ஏய், போடா. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா? ஏய், பொண்டாட்டி. ஓ, கமெண்ட்ரியா? என்ன எங்க சத்தம்? சார் ஒண்ணு இல்ல சார், சும்மா பேசிட்டு இருக்கோம் சார். ஏய், நான் தெரியாம கேக்குறேன். நான் கொலை பண்ணது நீ பாத்தியாடா? பெரிய ஜட்ஜ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும். நான் முத பொண்டாட்டி பிரபலி மேல எவ்வளவு பாசமா இருந்த தெரியுமா? அவளை நான் உயிருக்கு உயிரா நேசிச்சிட்டு இருந்தேன். அவளை போய் நான் கொலை பண்ணுவேனா? நான் அவளை கொலை பண்ணல. ஒரு சதினால தான் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். யாரோ சதி பண்ணிருக்காங்க. யோ, என்ன இது பச்சை? சினி, ஹாசினி. அப்போ முத பொண்டாட்டி பேரு பிரபலின்னு சொன்ன, நீங்க ஹாசினின்னு எழுதிருக்கு. அப்ப அந்த ஹாசினி தான் 2வது பொண்டாட்டியா? யோ, செம்மையான ஆளியா நீ. பாசமான பொண்டாட்டி பேரை கையில பச்சை குத்தின்னு முத பொண்டாட்டியும் ஒரே குத்தா குத்திட்டியா? ஏய், ஏய், விளையாட்டுக்கு தானே அடிச்ச? நான் சீரியஸா தான் அடிச்சேன். இல்ல இல்ல, நீ விளையாட்டுக்கு தான் அடிச்ச, எனக்கு தெரியும். ஏய், சும்மா விளையாட்டு கடிச்சிருக்காப்லடா. நம்ம விளையாடலாம்டா. வா. அக்கா, அக்கா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாங்கல. என்னம்மா இங்க வந்து நிக்கிற? இன்ஸ்பெக்டர் பார்த்தா திட்டுவாருமா? நான் தான் சொன்னேன்ல, கொஞ்சம் போறோம் இன்ஸ்பெக்டர் போகட்டும்னு. அதுக்கு இல்லக்கா, அவருக்கு பசி தாங்க மாட்டாரு. கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டே பழகுனவரு. அதான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் கொடுத்துட்றீங்களா? ஏமா, அவர் கல்யாணம் பண்ணி மறு வீட்டுக்கா வந்திருக்காரு. சிச்சுவேஷன் தெரியாம பேசாதமா. இத நான் இப்ப கொண்டு போனா இன்ஸ்பெக்டர் என்ன ஏதுன்னு கேட்பாரு. கொஞ்சம் அமைதியா இரு. என்ன லட்சுமி, இங்க என்ன மீட்டர் ஓட்டிட்டு இருக்க? ஏமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் இன்ஸ்பெக்டர் அப்பயே உன்னை போக சொல்லிட்டாருல, கிளம்பு முதல்ல. சார் அது இல்ல சார், அக்கா கிட்ட நான். என்னது? போலீஸ் உனக்கு அக்காவா? அப்ப நீ தங்கச்சி, நான் உனக்கு மாமாவா? நல்ல ஃபேமிலி டிராமா.
சார் அது இல்ல சார், நான் என்ன என்ன சொல்றேன்னு. லட்சுமி இது உன் வேலையா? என்ன சார் எகுறீங்க? இதான் எனக்கு வேலையா? என்னமோ பாவம் அந்த பொண்ணு புருஷன் மேல பாசத்துல இங்கே சுத்திட்டு கிடக்குது. அதுகிட்ட 2 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு இருந்தேன். இது தப்பா? கூட்டிட்டு போங்க சார், செல்லுல போடுங்க. இருமா ஏமா டென்ஷன் ஆகுற? பின்ன என்ன சார், புருஷன் பசியா கிடப்பானேன்னு அது ஆசையா சாப்பாடு கொண்டு வந்திருக்கு. அதை கொடுக்கலான்னா ஓவரா பண்றீங்க. சரி கோவப்படாத. என்னம்மா உன் புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? ஆமா சார். சரி கொடுத்துறேன். லட்சுமி எதுக்கு இவ்வளவு கோவப்படுற நீ? சார் நான் கொடுத்தேன்னு சொல்லிடாதீங்க, அவரு டென்ஷன் ஆயிடுவாரு. இதை வச்சுக்கோங்க சார். என்ன லஞ்சமா? நாங்களே கம்முன்னு இருந்தாலும் நீங்களே கொடுத்து கெடுத்துருவீங்க போல இருக்கு. நாங்களும் நல்லவங்க தாமா. சாரி சார். பாவம் ஸ்டேஷன் வாசல்லே தேவடு காக்குறியான்னு ஹெல்ப் பண்ண காசு கொடுக்குறியா? போலீஸ்னாலே லஞ்சான்னு ஆயிப்போச்சு இல்ல உங்களுக்கு? லட்சுமி பாத்துக்க. சரிங்க சார். சரி ஓரமா நில்லு, இன்ஸ்பெக்டர் வெளியே வர நேரம். இந்தாப்பா சாப்பாடு சாப்பிடு. பாப்பா வந்து வாங்கிக்க. என்ன சார் பார்சல் புதுசா இருக்குது? என்ன ஸ்பெஷல் ஐட்டமா? ஏய் வாய் முடுங்கடா, இது உங்களுக்கு இல்ல. அது என்ன சார், ஒரே செல்ல போட்டு பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரி சாப்பாடு, எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு ஒரு சாப்பாடா பிரிக்கிறீங்களா சார்? டேய் டென்ஷன் பண்ணாதீங்க, பேசாம இருங்கடா. அதுக்கு இல்ல சார், உச்சத்துல ஏ கிளாஸ் பி கிளாஸ்லாம் இருக்கா? அதுக்கு தானே சார் கேட்டோம். நீங்க கொடுங்க சார். இந்தாப்பா சீக்கிரம் சாப்பிடு. சார் எனக்கு எதுவும் வேணாம். வாங்கிட்டு வந்தாச்சியா, சாப்பிடு. எனக்கு பசி இல்ல சார், வேணாம், இவங்களுக்கு கொடுத்துருங்க. சொன்ன கேளியா? அவரு சாப்பிடலன்னா பரவாயில்ல சார், நாங்க சாப்பிடுறோம். ஏய் இப்பதானே தின்னீங்க, அதுக்குள்ள என்னடா? பேசாம இருங்கடா. அடம் பிடிக்காத, சாப்பிடு. ஏன் சார் என்ன கம்பல் பண்றீங்க? அதான் சாப்பாடு வேணாம்னு சொன்னேன்ல. நீ சாப்பிடாம செத்து போனா நாங்க பதில் சொல்லணும், புரியுதா? சாப்பிடு. என்ன சார் இவருக்கு மட்டும் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறீங்க? ஏய் யோ இந்தாயா சாப்பிடு. சீக்கிரம் சாப்பிடு. அதான் வேணான்னு சொல்றேன்ல. என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டா சார். இந்த நிலைமையில நீங்க கொடுத்த சாப்பாடு எப்படி சார் என் தொண்டையில இறங்கும்? சார் ப்ளீஸ் சார் எடுத்துட்டு போயிருங்க சார். இதான் சார் உலகம். வேணானா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பசியில இருக்கிறவனுக்கு எதுவுமே கிடைக்காது. யோ ஒழுங்கா சாப்பிடு. சார் ஏன் சார் என்ன டார்ச்சர் பண்றீங்க? நான் வேணான்னு சொல்றேனே, வேற எந்த மொழியில சொல்லணும் உங்களுக்கு? யோ நான் வாங்கிட்டு வரலையா, உன் பொண்டாட்டி வாங்கி கொடுத்தது. சாப்பிடு. அந்த ராட்சசி எங்கேயோ வந்துட்டாளா? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டாளா அவன்?